தாத்தா, இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க தாத்தா. இல்ல கண்ணு, நீ பச்சை குழந்தை, உன்னை தனியா காவலுக்கு அனுப்புறதுக்கு எனக்கு பயமா இருக்கு கண்ணு. எனக்கு எந்த பயமும் இல்ல தாத்தா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஜாக்கிரதை தம்பி. இவ்ளோ தூரம் இந்த ஊரை சுத்தி சுத்தி வந்தோம், எந்த தீய சக்தியுமே என் கண்ணுல தட்டுப்படலையே. ஒருவேளை நாம வரது தெரிஞ்சு அது எங்கேயாவது ஒளிஞ்சிருக்குமோ? என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு எப்படியாவது நாம அந்த பூரத்தை கண்டுபிடிச்சு அழிச்சு இந்த ஊர் மக்கள் எல்லாரையும் நாம காப்பாத்தியே தீரணும். ஊருக்குள்ள இத்தனை சாவு விழுந்தும் கூட பொடி எண்ணி இந்த நேரத்துல தனியா பயப்படாம வந்திருக்கியே, உனக்கு தைரியம் அதிகம்தான். தைரியசாலி எப்பவுமே கோழையோட பாராட்ட விரும்ப மாட்டாங்க. யார் கோழை? நேரடியா மோத தைரியம் இல்லாம இப்படி வயலை எரிச்சுக்கிட்டு இந்த ஊர் அப்பாவி மக்கள் எல்லாரையுமே கொன்னுகிட்டு இருக்க நீ வீரனா? நீதான் கோழை. யார் நீ? மூசா. மூசா, உன்னை தான் நான் தேடி வந்தேன். இப்பொழுது உன்னை அழித்தால் அலாவும் ஜிலாவும் ஒவ்வொருத்தராய் வருவார்கள். எல்லோரையும் அழித்து நான் பூதலோகம் போனால் அரசரிடம் இருந்து பாராட்டு, பரிசு, பதவி எல்லாம் எனக்கு கிடைக்கும். யாருக்கு பதவி கிடைக்க போகிறது? யார் அழிய போகிறார்கள்? சந்தேகம் என்ன? நீதான். சிரிக்கிறாயா? இப்பொழுது பார், ஜெய் சுல்தான். உன்னை இங்கேயே அழிக்கவோ அல்லது பூதலோகத்துக்கு அடித்து விரட்டவோ என்னால் முடியும். ஆனால் நீ இந்த ஊருக்கு செய்த அக்கிரமத்திற்கு நீ அவர்களிடம் மன்னிப்பு கேட்டாக வேண்டும். அதற்கு பிறகுதான் உனக்கு விடுதலை. வா என்னுடன். தட் சட். கலக்கிற மச்சி. கலக்கிற மச்சி. ஐயா பெரியவங்களே, இத்தனை நாள் இந்த ஊர்ல நடந்த அத்தனை அக்கிரமத்துக்கும் இவன் தான் காரணம். இந்த ரசூல் தான் இந்த ஊர்ல உள்ள எல்லா வயல்களையும் எரிஞ்சதுக்கும் அத்தனை பேர் செத்ததுக்கும் காரணம் இவன் தான். ஐயா அமைதி அமைதி அமைதி. தயவு பண்ணி நான் சொல்றத ஒரு நிமிஷம் எல்லாரும் கேளுங்க. ஐயா பெரியவர, நடந்த தப்புக்கெல்லாம் இவன் தான் காரணம் நீங்க கண்டுபிடிச்சதோட விட்டுருங்க. இவனை நாங்க பாத்துக்கிறோம் இனிமே. உங்க நல்லதுக்காகத்தான் நாங்க சொல்றோம். நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்கய்யா. இவன் குற்றவாளியா இருந்தாலும் தண்டிக்கிறதுக்கு முன்னாடி தீர விசாரிக்கணும். அதான் என் முறை. இவன் குற்றவாளிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா நீங்க தண்டிக்க முடியாத குற்றவாளி தான் இவன். என்ன பாக்குறீங்க? உங்க முன்னாடி நிக்கிற இந்த ரசூல் உண்மையான மனுஷன் கிடையாது. அழிக்கிற சக்திகளோட இருக்கிற கொடூரமான பூதம். இவனை நீங்க வெட்டினாலோ அடிச்சாலோ தீய வச்சு கொளுத்தினாலோ இவன் சாக மாட்டான். ஏன் தெரியுமா? இவனோட உயிர் பூதலோகத்துல இருக்கு. சரி, இந்த பூதம் எங்க ஊருக்கு வந்து இவ்வளவு அக்கிரமம் பண்றதுக்கு
நாங்க என்ன சார் பாவம் பண்ணோம்? ஒரு வகையில பார்த்தா இது உங்களோட விதி, இன்னொரு வகையில பார்த்தா இதுக்கு காரணம் நாங்க. இந்த ரசூல் பூதோ எங்க குடும்பத்தை தேடி தான் பூலோகத்துக்கு வந்தான். அவன் ஏன் வந்தான், எதுக்கு வந்தாங்கிறது தனி கதை, அதை கேட்காதீங்க. நாங்கெல்லாம் கிடைக்காதனாலதான் இந்த கிராமத்துக்கு வந்து அவன் உங்களெல்லாம் நாசம் பண்ணிருக்கான். அக்கிரமம் அநியாயம் எங்க நடந்தாலும் நாங்க அங்க வருவோம், அதை தட்டி கேட்போம். அப்படித்தான் எங்களை தேடி வந்த பூதத்தை நாங்க அழிக்க வந்திருக்கோம். மூசா ரசாக்கு அடக்குனா அவன் சக்திகளை அழிச்சு உங்களை எல்லாம் காப்பாத்திருக்கான் என் பேரன். மூசா இனிமே உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. இந்த ஊருக்கு சகல செல்வங்களும் வந்து சேரும். இந்த ரசூல் அவன் பண்ண தப்புக்கெல்லாம் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டு பூதலோகத்துக்கு திரும்பி போறான். ரசூல், இவங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டு புறப்படு. உங்களை எல்லாம் நான் மிகவும் சித்திரவதை செய்து கஷ்டப்படுத்தி விட்டேன். எல்லோரும் என்னை மன்னித்து விடுங்கள். நான் புறப்படுகிறேன். நாங்க வந்த காரியம் நல்லபடியா முடிஞ்சுது. நாங்க கிளம்புறோம். வேண்டாய்யா, நீங்க யாரும் போக வேண்டாம். நீங்க எங்க கூடவே இருங்க. உங்களுக்கு விளங்குற எல்லா உதவியும் நாங்க பண்றோம். அப்படியெல்லாம் தங்க முடியாதுங்க, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏமா? ஐயா, எல்லா விஷயத்தையும் வெளிப்படையா சொல்ல முடியாது. எங்களை போக விடுங்க, நாங்க வரோம். நாங்க வரோம். வரேங்க. அப்பாடா, அவங்களுடைய தயவால நம்மள பிடிச்சிருந்த எல்லா பிடியும் ஒழிஞ்சு போச்சு. இனிமே எல்லாரும் சந்தோஷமா வாழலாம். புறப்படுங்க. கௌரி, கௌரி, எழுந்துருமா. இந்த பாலை சாப்பிடு. எனக்கு பசிக்கல, வேணாம் மம்மி. இன்னைக்கு எதுவுமே சாப்பிடல. இந்த பாலையாவது சாப்பிடுமா. வளர்ற குழந்தை வெறும் வயித்தோட படுக்க கூடாது. கொஞ்சமா சாப்பிடு, கொஞ்சமா. குடிமா. அம்மா, என்னம்மா? எனக்கு பைத்தியமாமா? சொல்லுமா, எனக்கு பேய் பிடிச்சிருக்கா? சொல்லுமா, நான் பேயா, நான் பைத்தியமா? இல்லடா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. நீ அப்படிலாம் நினைக்க கூடாது. நான் நினைக்கலமா, ஆனா எல்லாரும் என்ன பத்தி அப்படித்தானே பேசிக்கிறாங்க. மத்தவங்க யார பத்தி எது வேணாலும் பேசுவாங்க, ஆனா அதெல்லாம் உண்மையாயிடுமா? நான் நார்மலா இருந்தா அவங்களாம் ஏன் என்ன பத்தி இப்படி பேசுறாங்க? நான் நல்லா இருந்திருந்தா நீங்க ஏன் என்ன ஸ்கூலுக்கு அனுப்பாம இப்படி ரூம்குள்ளேயே அடிச்சு வச்சிருக்க போறீங்க? நம்ம கௌதம் என் பக்கமே வராம தூரத்துல நின்னு பயத்தோட பாத்துட்டு இருக்கான். ஏன்? மீனா என் கூட விளையாடவே வர மாட்டேங்கிறா. நானே போனாலும் அவ ஓடி ஒழிஞ்சுக்கிறா. இதெல்லாம் ஏம்மா? உனக்கு ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல. உனக்கு உடம்புதான் சரியில்லை, அவ்வளவுதான். இல்ல, நீங்க பேசுறதுல சரியில்லை. எதையும் என்கிட்ட சொல்லாம நீங்க மறைக்கிறீங்க. போங்க, நீங்களா சொல்ற வரைக்கும் நான் உங்க கூட பேச மாட்டேன்.
மச்சி கலக்குற மச்சி. கௌரி, ஐயோ கௌரி, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி மூச்சு இழுக்கிற? கௌரி, 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 என்னம்மா இது? ஐயோ கௌரி, எனக்கு எனக்கு சீக்கிரமா வாங்க. என்னாச்சு அண்ணி? என்னாச்சு? ஏன் இப்படி கத்திக்கிட்டே ஓடி வரீங்க? சீனு, கௌரி, கௌரிக்கு கௌரி, கௌரி, என்னம்மா ஆச்சு? கௌரி, உனக்கு என்னாச்சுமா? என்ன ஏன் அப்படி பாக்குற? ஏண்டா என்ன விரட்டுறதுக்கு மாயாவியா கூட்டிட்டு வர? கௌரி, என்னாச்சு கௌரி, கௌரி கௌரி, கௌரி கௌரி, என்ன கதவு பூட்டி இருக்கு? சீனு தாங்க உள்ள இருக்கா? கௌரி ஐயோ, கௌரி ஐயோ கனக, என்னமாச்சு? சீனு உள்ள இருக்கா அத்தை. கௌரி கௌரி, கௌரி கௌரி, 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 கௌரி. அம்மா தள்ளுங்கம்மா, 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 வழி விடுங்க, வாங்க. கௌரி, சித்தப்பா ஒண்ணும் பண்ணாத. ஐயோ, கௌரி, 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 நீ வீட்டுக்கு விரட்டு பாப்பியா? சொல்லு, நீ மாயாவிய கூட்டிட்டு வருவியாடா? கௌரி ஒண்ணு, ஓய், டேய். ஓய், ஓய், ஓய். சினு என்னாச்சு உங்களுக்கு? சீனு, ஏன் சீனு போனீங்க? என்ன படிச்சிட்டு இருக்கா? என்னாச்சு? கௌரி, பாத்தியாடா? பாத்தீங்களா அண்ணா? கௌரி பண்ண வேலையை பாத்தீங்களா? அவளை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு அவளுக்குள்ள இருக்கிற பேயை விரட்டாம இருக்கீங்க. பேய் பிடிச்ச பொண்ணு உங்க வீட்டுல வச்சுக்க நீங்க தயாரா இருக்கலாம்னா, ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் இந்த உயிரை கையில பிடிச்சிட்டு இந்த வீட்டுல இருக்க நாங்க தயாரா இல்லைன்னா. உங்க சொத்தும் வேண்டாம், உங்க சுகமும் வேண்டாம், எங்களுக்கு எங்க உயிர் தானே முக்கியம். நாங்க போறோம், வாவுமா. சினு இருப்பா, இந்த நிலைமையில என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்றியே. நான் உன் அண்ணன்ப்பா, நான் சொல்றதை கொஞ்சம் கேளு. இல்லன்னா இந்த உயிர் உடம்போட இருக்கிற வரைக்கும் தானே அண்ணன் தம்பி சொத்து சுகம் சொந்த பந்தம் எல்லாம். நாங்க உயிரோட இருக்கணும்னா நாங்க போகணும், வாவுமா. அம்மா நீங்க எங்கம்மா? என்ன, எனக்கு மட்டும் உயிர் மேல ஆசை இருக்காதா என்ன? கோதண்டம், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. ஒரு நல்ல மந்திரவாதியா கூட்டிக்கிட்டு வந்து கௌரிய காட்டி அவளை குணப்படுத்திடுடா. நான் எங்கடா போறேன்? உன் தம்பி வீட்டுக்கு தானே போறேன். போயிட்டு வந்துருவேண்டா. நல்லா ஆனதும் சொல்லி அனுப்பு, நான் வந்துடுறேன். என்ன, ஜாக்கிரதையா பாத்துக்கோ. வரேன்.